இங்க வீட்டுல டென்ஷன்ல இருக்கேன். காயத்ரி என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. அந்த வினோதினி கிட்ட இருந்து ஒரு தகவலையும் காணோம். வெயிட் பண்ணுங்க சார், தகவல் வரும். இந்த பொம்பளைங்களை நம்பி ஒப்படைக்கிற காரியம் எல்லாமே இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா பேச்சு மட்டும் பாரு, 4 ஊருக்கு கேட்கற மாதிரி இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த அவளை விட்டா வேற ஆளும் கிடையாது. என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. கரெக்டா காயத்ரி தான் கால் பண்றா. எனக்கு போன் பண்றதுக்கு அந்த வினோதனிக்கு போன் பண்ணிருக்கலாம்ல, விஷயத்தை கேட்டுக்கலாம்ல. டார்லிங் சொல்லுமா. என்ன நம்பி, வினோ மெசேஜ் பண்ணாலா இல்லனா போனாவது பண்ணாலா? ஒரு தகவலும் தெரியாம என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு டார்லிங். வினோக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அப்டேட் பண்ணிட்டே இருக்க வேண்டாம்? 2 உசுரும் போயிருக்கணும் நம்பி. குறைஞ்சது ஒரு உயிராவது போயிருக்கணும். இல்லனா எனக்கு ஆத்திரம் அடங்காது. அந்த குழந்தையாவது சாகணும். டார்லிங், செகண்ட் லைன்ல வினோ தான் போன் பண்றா. ஒரு நிமிஷம் கான்ஃபரன்ஸ்ல போடுறேன், 3 பேரும் அப்படியே பேசலாம். ஹலோ வினோ. ஹலோ நம்பி சார். சொல்லு. வந்து காயும் லைன்ல தான் இருக்கா, இப்ப கான்ஃபரன்ஸ்ல தான் இருக்கும். அக்கா நீயும் லைன்ல தான் இருக்கியா? ஆமா, விஷயத்த சொல்லு வினோ. எல்லாம் போச்சுக்கா. நீ நினைச்சதெல்லாம் மண்ணோட மண்ணாவே போச்சு. 2 பேரையும் டாக்டர் காப்பாத்திட்டாங்கக்கா. இப்போ மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்காங்க. என்ன சொல்ற வினோ? மொத்த பிளான் சொதப்பலா? அறிவு கட்டவளே, ஒரு காரியத்தை செஞ்சா கரெக்டா செய்ய வேண்டாமா? பிரெக்னண்டா இருந்ததால இறக்கப்பட்டுட்டியா? ரொம்ப ஈஸியான விஷயம். பவுடரை பால்ல கலந்து கொடுக்கணும். அத கூட உன்னால பண்ண முடியலையா? அந்த வீட்டுக்குள்ள நீ ஒருத்தி தான் போக முடியும். அதனாலதான் உன்னை அனுப்பணும். இல்லனா வேற யாராவது அனுப்பி வேலையை முடிச்சிருப்பல்ல. ஏன் இப்படி பண்ண? ஐயோ நம்பி சார், நான் என்ன பண்ண முடியும்? அந்த பவுடர் கொடுக்க முடியாம போனதும் கீழே அவளை வழிக்கு விழறதுக்கு நான் தானே எண்ணெயை ஊத்தி வச்சேன். அதுல அவளும் கீழே விழுந்து சீரியஸா தான் கிடந்தா. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கூட அவ பொழைக்க மாட்டான்னு தான் முதல்ல சொன்னாங்க. அப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வந்து அவ உயிரை காப்பாத்திட்டாங்க. நான் என்ன செய்யறது? எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. வேடி போன. அக்கா போன வைன்னு சொல்றல. போன வை. நம்பி, நாம விடக்கூடாது. ஏதாவது பண்ணிதான் ஆகணும். அந்த குடும்பம் சிரிக்கவே கூடாது. மொத்த குடும்பமும் கதறி அழற மாதிரி பண்ணணும். என்ன பண்ணணும்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. வீடு பூந்து போட்டு தள்ளணுமா? நம்ம கிட்ட ஆள் இருக்காங்க. வேண்டாம், தடையமே இல்லாம கொலை பண்ணணும். அதுக்கு ஆளுங்களை அனுப்பி பிரயோஜனம் இல்ல. வேற என்ன பண்ணும்? நீ ஐடியா கூட. அவங்க யாரும் சந்தோஷமா இருக்க கூடாது. ஒரு நாள் கூட அவங்க சந்தோஷமா இருக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சு சொல்றேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கால் பண்றேன். சரி, ஓகே டாலே, பை. பை. சார், நம்ம ஆளுங்களை எதுக்கு ரெடியா இருக்க சொல்லவா? டேய், காயத்ரி அந்த மாதிரி சீப்பா இறங்க மாட்டா. சிம்பிளா ஆனா பவர்ஃபுல்லா ஏதாவது ஒரு ஐடியாவோட வருவா. வெயிட் பண்ணுவா. டாக்டர், குழந்தைய போய் பார்க்கலாமா? குழந்தை இன்குபேட்டர்ல இருக்கு, தொடாம பாருங்க. சரி. தேங்க்யூ டாக்டர். வெல்கம். தாரணி அக்கா, குழந்தை பாத்தியா? ஏன் உடம்பெல்லாம் சுருக்கமா இருக்கு? பிறந்த குழந்தைல அப்படிதான் இருக்கும். வயிற்றுக்குள்ள தண்ணியிலே இருந்ததுல தோல் வளர வளர சரியா போயிடும். பாரு எவ்வளவு அழகா இருக்கான்ல. இப்ப எப்படி இருக்க தாரணி? ஒரு பிரச்சனையும் இல்ல மாமா, தூக்க வர மாதிரி இருக்கு. அது அப்படிதாம்மா இருக்கும், போக போக சரியாயிடும். ரொம்ப தவிச்சு போயிட்டேன் தாரணி. இப்படியே கவனம் இல்லாம நடப்ப? அண்ணா, இங்கேயும் ஆரம்பிச்சிடாத. அண்ணி இப்பதான் பொழைச்சு வந்திருக்காங்க. சரோஜா, போ. போங்க அத்தை, போங்க. தாரணி, அந்த இடத்துல நான் எண்ணெயை கொட்டலமா. சுரேஷ் என்ன சந்தேகப்படுறான். என்ன மாமா நீங்க? உன்னை தள்ளி விட்டு கொலை பண்ண நான் முயற்சி பண்ணேனா? பெத்த பொண்ணு மாதிரி நான் உன்னை பாத்துக்கிட்டேன். நானா அந்த காரியத்தை பண்ணுவேன்? நானும் ஒரு தாய் இல்லையா? என்ன பார்த்து சூன்யக்காரின்னு திட்டுறாமா. சரோஜா, இங்க வா.
அவளே ஆபரேஷன் ஆகி படுத்துட்டு இருக்கா. அவகிட்ட போய் என்ன பஞ்சாயத்து? எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது. டேய் சுரேஷ், சத்தியமா நான் அதை பண்ணலடா. என் பேர குழந்தை மேல சத்தியமா சொல்றேன்டா, நான் அதை பண்ணலடா. இந்த சத்தியம் என் மனசார பண்ண சத்தியம்டா. டேய், உன் புள்ள தலைமையில சத்தியம் பண்றா, இப்ப கூட நம்ப மாட்டியா? இவன் மாற மாட்டாங்க. புடிச்ச புடியிலேயே நிப்பான். இவன் ஏத்துக்கலன்னா என்ன? என் மருமக என்ன ஏத்துக்கிட்டா இல்ல, எனக்கு அது போதும். எல்லாரும் பாத்துட்டீங்கல்ல, கொஞ்சம் வெளியில இருங்க. டாக்டர், என் மருமக உயிரை காப்பாத்தினது நீங்க தானே? நான் இல்ல, ஸ்பெஷலிஸ்ட் வந்திருந்தாங்க, அவங்க தான் காப்பாத்துனாங்க. யாரா இருந்தா என்ன, இந்த உலகத்துல தாயும் டாக்டரும் தான் கடவுளுக்கு சமம். தாய் தான் குழந்தையை உருவாக்கி இந்த உலகத்துக்கே கொடுக்கறா. உருவான உயிரை இந்த உலகத்தை விட்டு போகாம காப்பாத்துறது ஒரு டாக்டர் தான். ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நல்லா பேசுறீங்கம்மா. சரி, கொஞ்சம் எல்லாரும் வெளியில இருங்க. எல்லாரும் வாங்க. என்னங்க, மாமாக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதான்னு கேளுங்க. சார், அப்ப நாங்க கிளம்புறோம். மாமா, நாங்க கிளம்புறோம் மாமா. சார், திடீர்னு உங்களுக்கு எவ்வளவு பெரிய செலவு வந்துருச்சு? பணம் ஏதாவது இருக்கா? இல்ல நான் அரேஞ்ச் பண்ணவா? எப்ப தாரணி கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சதோ அப்பவே பிரசவத்துக்குன்னு ஒரு தொகையை தனியா வச்சுட்டேன். தேவைக்கு அதிகமாவே இருக்கு. கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. சரி சரி மாமா. பெத்த பொண்ணுக்கு பிரசவத்தை தாய் வீட்டுல தான் பார்க்கணும். ஆனா அண்ணன் தான் செய்ய விடாம பண்ணிட்டாரு. அவர் தான் எல்லா செலவையும் பாத்துக்கிறாரு. நான் பாத்துக்கலாமா? இது சரோஜாவோட கட்டளை. உங்ககிட்ட இருந்து ஒரு பைசா கூட வாங்க கூடாதுன்னு கராரா சொல்லிட்டா. ஓ நன்றியா அவகிட்டயே சொல்லிடு. அண்ணி, அது என்ன, பொண்ணுக்கு அவங்க அம்மா தான் செலவழிக்கணும்னு சட்டமா என்ன? பாவம், கல்யாண வயசுல ஒரு பொண்ணை வச்சிருக்க. தாரணிக்கும் செலவு செஞ்சு ஓயணுமா? அவோ உனக்கு மகளா இருந்ததெல்லாம் முன்னாடி. இப்போ அவ எனக்கு மருமக மட்டும் இல்ல, எனக்கு இன்னொரு மக அவ. அதனால அவளுக்கு எதுவானாலும் நான் பாத்துக்கிறேன். அத அன்னைக்கே அவர்கிட்ட நான் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டேன். டேய், இப்படியாப்பட்ட நல்லவளை தான் நீ கெட்டவன்னு சொல்ற. நிஜமாமா? நான் என்ன சொல்றது? சொன்னது உங்க அப்பா. அது உண்மையா பொய்யான்னு நீ அவர்கிட்ட தான் கேட்கணும். உடனே நீ என்ன குறை சொல்லாத. என்னடா, இதுக்கு சத்தியம் பண்ணாதான் நம்புவியா? இவ சொல்லிதாண்டா எல்லா செலவையும் நான் பாத்துக்கிட்டேன். நல்லவங்கள பார்ட் டைம் நல்லவங்க, ஃபுல் டைம் நல்லவங்கன்னு வித்தியாசமே இல்லை. முழு நல்லவங்களை தான் நாம நல்லவங்கன்னு சொல்லுவோம். உங்க அம்மா மாறிட்டாடா, அவ நல்லவ, நம்பு. சாரிம்மா, நான் ஏதோ பதட்டத்தில் அவசரப்பட்டு பேசிட்டேம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் உங்களை முழுசா நம்புறேம்மா. அட விடுறா, நீ பண்ணது ஒண்ணும் தப்பு இல்லையே. கொஞ்ச நஞ்சமாவா ஆட்டம் போட்டேன், அதுக்கெல்லாம் தண்டனை வேண்டாம். எப்படியோ நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல்ல, அந்த சந்தோஷமே எனக்கு போதும். சுரேஷ், உண்மையிலேயே நீ செஞ்ச எல்லாத்தையும் விட இப்ப அத்தையே புரிஞ்சுக்கிட்டே, அதான் பெரிய விஷயமே. சரி, ஏதாவது அவசரம்னா எனக்கு ஃபோன் பண்ணு. கிளம்புறோம். வரேன் மாமா. சரிம்மா, வரேன். சரிக்கா. பாய்மா. வாங்க மாப்பிள்ள. சுரேஷ், நாங்களும் கிளம்புறோம். சரி, வரோம் அத்தை. அண்ணா, சரி, நான் வாங்க. வரேன். அப்பா கிளம்பு. மாமா, அம்மா போயிட்டு வரேன். வாமா. அக்கா அங்க வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கா, இதுங்கெல்லாம் இங்க சந்தோஷமா இருக்குதுங்க. யாருக்கும் உயிரே இல்ல. அதுலயும் சுரேஷ் ரொம்ப அழுதான். ஏற்கனவே குறி சொல்ற பொம்பளை ஏதோ சொல்லிடுச்சான். அந்த பயத்துல இருந்தவன் ரொம்ப நடுங்கி போயிட்டான். குழந்தை அவ்வளவுதான், பழைக்காதுன்னு முடிவே பண்ணிட்டான். இருக்காத பின்ன, இது முழு உசுறு இல்லையா? அப்படிதான் துடிக்கும்.
டாக்டர் வந்து தாயும் செய்யும் நல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்பட்டோம். நான் இங்க வேண்டிக்கிட்டே இருந்தேன். பாவம் தாரணி, சின்ன பொண்ணு, ஒன்னும் தெரியாதவ, எந்த பாவமும் அறியாதவ. அவளுக்கு முதல் பிரசவத்திலேயே புத்திர சுகத்தை கொடுத்துறாத சாமின்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன். டேய் பிரகாஷ், தேவராஜுக்கும் சரோஜாவுக்கும் சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான்ப்பா. சுரேஷ் கோவத்தை எல்லாம் அவங்க அம்மா மேல தான் காட்டினான். தாரணி வழிக்கு விழுந்ததுக்கு அவங்க தான் காரணம்னு சொல்லி இங்க நிக்காத போன்னு கத்துனா. சரோஜா இப்பதான் மனசு மாறி நல்லபடியா தாரணிய கவனிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை ஏன் இப்படி பண்ணா? இல்லத்த, அவங்க அதை பெருசா எடுத்துக்கல. குழந்தை நல்லபடியா பிறந்ததுன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கும் சந்தோஷம்தான். குழந்தை நல்லா இருக்குல்ல? இப்போதைக்கு 2 நாளைக்கு இன்குபேட்டர்ல வைக்கணும்னு சொல்லிருக்காங்க. சீக்கிரமா வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. உள்ள வரலாங்களா? அம்மா வாங்கம்மா, உட்காருங்கம்மா. வாங்கம்மா உட்காருங்க. இவங்களும் இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாளை போல எனக்கு வேலை முடிஞ்சு வரதுக்கு இந்த நேரம் ஆயிடுது. அதான் ராத்திரியா இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் இப்ப கூட்டிட்டு வந்தேன். தப்பு ஒண்ணும் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைம்மா. அதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டமே. அப்புறம் எதுக்கு கால நேரம் எல்லாம் பார்த்துக்கிட்டு? முன்னெல்லாம் மாப்பிள்ளை வீடு போய் பார்க்கறதுன்னு ஒரு சம்பிரதாயம் சொல்லுவாங்க. அந்த சம்பிரதாயமும் நடந்துருச்சுன்னு நினைச்சுக்கங்க. அம்மா 2 பேரும் என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி ஏதாவது? வேணாம்மா, இந்த நேரத்துக்கு மேல நான் எதுவும் சாப்பிட்றதில்ல. அப்புறம் சம்மந்தி, 2 பக்கமும் பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளையும் பொண்ணு சம்மதம் சொல்லிட்டாங்க. அடுத்தடுத்து வேலை சீக்கிரம் நடக்கணும்ல. அடுத்து என்ன பண்ணலாம்? என்ன சொல்ற ஜானகி? எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏற்கனவே இந்த சம்பந்தம் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. எதுக்கு லேட் பண்ணணும்? நாளைக்கே நல்ல நாளா தான் இருக்கு. பேசாம நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டா என்ன? சூப்பர் ஐடியா அத்தை. அம்மா, என்னம்மா இப்படி சொல்லிட்ட நீ? நாளைக்கு நிச்சயதார்த்தம்னா அதுக்குள்ள மண்டபத்தை எப்படி பிடிக்கிறது? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கூப்பிடுறது? அப்புறம் சமையலுக்கு ஆள்லாம் கிடைக்க மாட்டாங்கம்மா. டேய் கொஞ்சம் சும்மா இருக்கியா? அப்பா, எனக்கு இன்னும் இந்த நிச்சயதார்த்தம்லாம் தேவையான்னு தோணுதுப்பா. அப்படின்னா ஸ்ட்ரைட்டா மேரேஜ் வச்சுக்கலாம்னு சொல்றியா? சும்மாரா. அம்மா, எனக்கு இந்த வயசுக்கு மேல நிச்சயதார்த்தம்லாம் எதுக்குமா? நாங்க 2 பேருமே அந்த வயசு தாண்டிட்டோம்மா. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. உனக்கு சங்கடமா இருந்தா நிறைய பேரை கூப்பிட வேண்டாம். நமக்கு நெருங்கின சொந்தத்தை மட்டும் கூப்பிடுவோம். சிம்பிளா வச்சுக்குவோம். அதுவும் சரிதான் அத்தை. நிச்சயதார்த்தத்துக்கு எதுக்கு வீணா செலவு பண்ணணும்? பாவம், அகிலாக்கா வீட்லயும் சிரமம் கொடுக்காம இருக்கலாம். இதுல என்னம்மா சிரமம்? என்ன முறையோ சொல்லுங்க, அதை நாங்க குறையில்லாம செஞ்சிடுறோம். என்ன கேட்டா, நெருங்கின சொந்தக்காரங்களை தானே கூப்பிட போறோம். அதுக்கு எதுக்கு மண்டபம் எல்லாம்? பேசாம உங்க வீட்லயே வச்சுக்கலாமே. ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்லயும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் நடந்த மாதிரி இருக்கும். வீடும் கலகலன்னு இருக்கும். எங்களுக்கு பூரண சம்மதம். எத்தனை பேர் வருவீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க. ஜானகி, யாரெல்லாம் கூப்பிடலாம்? திலகா, சத்யா, நீங்க 2 பேரும் தான் சொல்லணும். தேவராஜ் மாமா வீட்டுக்கு சொல்லணும். அங்கிருந்து ஒரு 2 பேர் வருவாங்க. சத்யா, உங்க அம்மா வீட்டுக்கும் சொல்லணும்ல. அங்க இருந்து எப்படியும் 5 பேராவது வருவாங்க. நம்ம வீட்டு சம்மந்தி இருக்காங்கல்ல, உஷாராணி மேடம், அவங்க எல்லாம் வருவாங்க. அப்புறம் அண்ணன் அம்மா அவங்க வீட்ல இருக்கவங்க அவங்க எல்லாம் எதுக்கு? கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கலாம்டா. மாமா, அது அப்புறமா பாத்துக்கலாம் மாமா. மொத்தமா சேர்த்து ஒரு 20 பேர் இருப்பாங்க. அவ்வளவுதான். என்னது? வெறும் 20 பேர் தானா? போதும். நம்ம என்ன பொதுக்கூட்டம் நடத்த போறோம்? நிச்சயதார்த்தம் தானடா. ரொம்ப சந்தோஷம். நிச்சயதார்த்தத்தை காலையிலேயே வச்சுக்கலாமா? எனக்கு ஆபீஸ்ல ஆடிட்டிங் இருக்கு. என்னால காலையிலாம் வர முடியாது. சாயங்காலம் வச்சுக்கலாம். நான் பெர்மிஷன் போட்டு வந்துடுறேன். டேய், நிச்சயதார்த்தத்துக்கே ஆபீஸ்ல பெர்மிஷன் போடுற முதல் மாப்பிள்ள நீதான்டா. போதும்டா, கொஞ்சம் பிராக்டிகலா புரிஞ்சுக்கோ. இந்த வயசுக்கு மேல உங்க எல்லாரும் முன்னாடியும் கல்யாண மாப்பிள்ளையா நிக்கிறதுக்கு கூச்சமா இருக்குடா. என்னடா கூச்சம்? வயசானாலும் கல்யாணம் ஆகிறது நார்மல். கல்யாணம் இல்லாம இருந்தாதான் அப்நார்மல். அத முதல்ல புரிஞ்சுக்க. இல்ல, 2 பேருக்கும் குழந்தை இருக்கு. குழந்தைங்க இருக்கு. அவங்க முன்னாடி எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு நினைச்சா நீங்க கூச்சப்படுறீங்க. அதெல்லாம் தேவையே இல்லை மாமா. சொல்ல போனா நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களை விட உங்க குழந்தைங்க தான் ஆர்வமா இருக்காங்க. அது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம். சோ நீ எந்த கூச்சமும் இல்லாம மாப்பிள்ளையா லட்சணமா நாளைக்கு ஜம்முன்னு அண்ணி வீட்டுல வந்து இறங்குற. நீ அண்ணியும் ரொமான்டிக்கா லுக் விட்டு சும்மா பிரமாதமா நிச்சயம் பண்ணிக்க போறீங்க. டேய், நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. நான் என் ரூமுக்கு போறேன். இவனெல்லாம் திருத்தவே முடியாதுப்பா. சரிங்கப்பா, இப்ப சொந்த பந்தத்தெல்லாம் எப்படி கூப்பிடுறது? சிம்பிளா தானே பண்ண போறோம். எல்லாரையும் நேரா கூப்பிடணுங்கிற ஃபார்மாலிட்டிலாம் வேண்டாம். எல்லாரையும் போன்லயே கூப்பிடலாம். நானே போன் பண்ணி கூப்பிடுறேன். அத்தை இங்கே இருக்காங்க, அவங்கள நேர்லயே இன்வைட் பண்ணிடுங்கப்பா. ஆமா சம்பந்தி, நீங்க தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். நீங்க சொல்லவே வேண்டாம் சம்பந்தி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்ப நாங்க சரிங்க, போயிட்டு வாங்க. வரோம் தம்பி. வரேங்க. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. சரிங்கம்மா, போயிட்டு நான் போயிட்டு வரேன். திலகா வரேம்மா. சரிம்மா. சம்பந்தி வாங்க.
ஆச்சு இரு இரு. மாப்பிள்ளை வீட பாத்துட்டு வந்துட்டீங்களா? எல்லாம் பார்த்தேன். வீடு பெரிய வீடு. பழைய வீடா இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதை விட மனுஷங்க ரொம்ப அன்பா இருக்காங்க. அதானே முக்கியம். பரவாயில்லையே, வீட்டை பாக்குறேன்னு சொல்லிட்டு மனுஷங்க எப்படின்னு பாத்துட்டு வந்துட்டீங்க. அதுக்கு தானே சொல்லாம கொள்ளாம போய் நின்னது. ஒரு வீட்டுக்கு போறப்ப வீட்டுல உள்ளவங்களை விட அங்க வாழ வந்த மருமக சந்தோஷமா இருந்தாலே அது நல்ல வீடுன்னு அர்த்தம். அந்த வீட்டுல உள்ள மருமக 2 பேரும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறாங்க. அது போதும். அதான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அம்மா, சரின்னு சொல்ல வேண்டியது நீங்க இல்ல, அண்ணி. நான் சரின்னு சொன்னது நிச்சயதார்த்தத்துக்கு. நாளைக்கு நம்ம அகிலாவுக்கு நிச்சயதார்த்தம். அண்ணி வாழ்த்துக்கள். அண்ணி வாழ்த்துக்கள். உங்க கையில எல்லாருக்கும் ஸ்வீட் பண்ணி தரீங்களா? அப்படியே இதே வெக்கத்தோட எல்லாருக்கும் ஸ்வீட் செஞ்சு எடுத்து வந்துறீங்களா? ஹலோ, யார் பேசுறது? ஏய் மோனிஷா, நான் தான் சந்தோஷ் பேசுறேன். ஹாய் சந்தோஷ். என்னடா இந்த நேரத்துல ஃபோன் பண்ற? நாளைக்கு நம்ம அப்பா அம்மாக்கு நிச்சயதார்த்தம்னு பாட்டி சொன்னாங்க. நிச்சயதார்த்தம்னா என்ன மோனிஷா? நிச்சயதார்த்தம்னா எனக்கும் தெரியலையே. சின்னதா கல்யாணம்னு நினைக்கிறேன். அச்சச்சோ, உனக்கும் தெரியலையா? நம்ம அம்மா அப்பா மேல இன்னும் கோவமா இருக்காங்களா? இல்ல மோனிஷா, அவங்க நிறைய பேசிக்கிட்டா சரியாயிடுன்னு நீ தானே சொன்ன. பேச வைப்போம், சரியாயிடுமே. எனக்கு என்னமோ அவங்க பேசிக்கிட்ட மாதிரி தெரியல. நாம அவங்கள பேச வைக்கலாமா? பேச வைப்போமே. ஆனா எப்படி? நான் சொல்ற மாதிரி செய். ஓகே. ஃபோன் வந்திருக்குன்னு சொல்லி நீ மம்மி கிட்ட கொண்டு போய் போனை குடு. நானும் டாடி கிட்ட கொண்டு போய் குடுக்குறேன். ஓகேவா? குட் ஐடியா. அம்மா, உங்களுக்கு போன் வந்திருக்கு. யாருடா? தெரியல, நீங்க தான் பேசணுமா? தேவராஜ் சார் வீட்டுல வருவாங்களா? யாருன்னு தெரியல, உங்களுக்கு போன் வந்திருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லுங்க. யார் நீங்களா? எனக்கு கால் வந்திருக்கிறதா மோனிஷா சொல்லி போனை கொடுத்தா. ஓ, நீங்களா? எனக்கு ஃபோன் வந்திருக்கிறதா சொல்லி சந்தோஷ் தான் கொடுத்தான். இந்த சின்ன வயசுல இவங்க 2 பேருக்கு எவ்வளவு சேட்டான்னு பாருங்களேன். நம்ம 2 பேரையும் இதுங்க பேச வைக்குதுங்களா? போன்ல புது அம்மாவை பேசுறாங்க. ஆமா ஆமா. சாரி, இதுங்க 2 சேர்ந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க போல் இருக்கு. அப்போ நான் போனை வச்சுட்டுமா? சரிங்க, வச்சிருங்க. ஹலோ, என்னங்க போனை வைக்கலையா? நீங்க தானே வைக்கிறதா சொன்னீங்க. அது வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் ஃபோன்லலாம் பேசி பழக்கம் இல்லை. பழக்கம் இல்லைன்னா பழகிக்க வேண்டியது தானே. நீங்களே ஏன் தினமும் எங்களை தேடி வரீங்க? வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம். நன்றி.